சிவாலயத்துக்குள்ளார நம்ம வந்துட்டு போக போகிறோம். உண்மையுமே சிறப்பு. உண்மையுமே இங்கே பாருங்கள், சிவனுடைய சிலையை நீங்கள் பாருங்கள், மிகவும் அற்புதமாக இருக்குது. 10 ரூபா தான் இந்த ராஜகோபுரத்துக்கு போகிறோம். இது வந்து 10 ரூபா. ஓகே, ராஜகோபுரத்துக்கு 10 ரூபா தான். ஓ கோயிலா. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ராஜகோபுரம் மேலே போவதற்கு மேலே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் போகிறதுக்கு 10 ரூபா தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ்க் கண்டிப்பாக, அதாவது ஒரு அண்ணன் சொன்னார், என்ன சொன்னார் நம்மளுக்கு தெரியல, இப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சு. என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா மாஸ்க் போட சொல்கிறாரு. அதனால் நம்ம மாஸ்க் போட்டுக்குவோம். மதிப்போ கண்டிப்பாக அரசாங்கம் சொல்வதை நம்ம கேட்டு அதன் பிரகாரம் நடப்பதினால் ஒன்றும் தவறு கிடையாது. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, நண்பர்களே இங்கே பாருங்கள், இது சிவன் சிலை. கண்டிப்பாக நம்ம இங்கே பக்கத்தில் போவோம். இதோ இங்கே லைனாக நின்றுட்டுருக்காங்க மக்கள் லைனாக நின்றுருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கூட்டத்தில் நுழைந்து நம்ம தினேசன் இருக்கின்ற இடத்திற்கு அருகில் வந்துவிட்டால் டிவி சேனல். எஸ், ஓகே, வாங்க வாங்க. நண்பர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனாக அந்த சிவனை பார்ப்பதற்காக இத்தனை கூட்டங்களும் மிகவும் வரிசையில் இருக்காங்க. எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல், சவுண்டும் இல்லாமல் அற்புதமாக நின்றுருக்க இந்த காட்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஷாஜகான் அண்ணங்கிட்ட வந்து கேட்போம். சொல்லுங்கள், கோயிலுடைய சிறப்பு. சிவனை லிங்க வடிவில் தான் பார்த்துருப்போம். அங்கே இங்கே உருவ வழிபாடு, சிங்கம் வந்து உருவத்தோடு இருக்கார். ஒரு கடாமீசோட நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா ஐயனார் அந்த மாதிரி இருக்கிற சிலையெல்லாம் இருக்கிற மாதிரி சிவன் வந்து இங்கே ஒரு கடாமீசோட சிறப்பாக அருள் பாலிப்பார். கடலோடு சேர்ந்து, ஆமாம், இந்த கடலோடு சேர்ந்து தான் அவரோட இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த பெரிய கோபுரம், அதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த பெரிய கோபுரம் தான் இந்த கோயிலுக்கு சொல்லுங்கள். இந்த கோயிலுக்கு பெரிய சிறப்பு என்னென்னா, இங்கே முன்னாடி அமைஞ்சிருக்க இந்த சிவன் ஒரு 185 அடியில் இருக்காருன்னா 215 அடியில் ஒரு கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்தை வச்சுனமோ உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த கோபுரத்துக்குள்ளார நாங்கள் போய் உங்களுக்கு அதை படம் பிடிச்சி காமிக்க போகிறோம். பாருங்கள், சுற்றியும் கடல். இந்த கோயிலுக்குள்ளார போகிறதுக்கு வழி வந்து கடலுக்குள்ளார தான். ஆமாம், இந்த கடல் தான். இந்த கடலை சுற்றி இருக்கும், கோபுரம் சுற்றி கடல் இருக்குது. சுற்றியும் கடல் தான் இருக்குது. இந்த கடலுக்குள்ளே நடுவில் அமைந்திருக்கிற இந்த முருடீஸ்வரர் கோயில் மிகவும் புதுமையானது. நான் இதில் வந்து ஒரு படத்துக்கு கூட படப்பிடிப்பு பண்ணியிருக்கேன். கோலிசோடான்னு ஒரு படத்தில் இங்கே வந்து படப்பிடிப்பு பண்ணியிருக்கோம். கோலிசோடாங்கிற ஒரு படத்துக்கு கூட இங்கே வந்து படப்பிடிப்பாக நம்ம நடத்திருக்கோம். இதில் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு பெண்ணை நடிக்க வச்சுருப்போம். அதை அங்கே உட்காந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சீனில் எடுத்துருந்தோம். அது வந்து கோலிசோடாங்கிற ஒரு படத்தில் கூட வந்துருக்கோம். அமைதியாக எல்லாரும் சாமி கும்பிடுறதுக்காக போயிட்டுருக்கோம்.
பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இந்த கடலுக்குள்ளே இருக்கின்ற இந்த கோயில் ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த கோயிலுக்குள்ள நம்ம போய் இந்த காணொலி எடுப்பதற்கு அனுமதி இருக்குது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக இந்த காணொலியை இப்போ நம்ம வந்து தற்காலிகமாக முடிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பின்புற கோபுரம். இது பாருங்கள், பின்புற கோபுரம். எழுதி வச்சிருப்பாங்க. நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மனதில் நினைத்தது நடக்க வேண்டும் என்று இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்க, நம்ம உள்ளே போகணும். பாருங்க, இதுதான் கடவுள் வழிபாடு. நாங்கள் வந்து இப்போ உள்ள சன்னிதானத்துக்குள்ளே நம்ம வந்து போயிட்டோம். அதோ அர்ச்சனைகள் செய்கின்ற இந்த இடம். மிகவும் அமைதியாக இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அமைதியாக இருக்குது. பல்வேறுபட்ட பல மாநிலத்தைச் சேர்ந்த அனைத்து பக்தர்களும் இங்கே பார்த்திங்கன்னா வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க இல்லை, பல்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களும் இங்கே வந்திருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா நிறைய பேர் இங்கே வருவாங்க. அங்கேருந்து வர்றவங்க அவங்களாம் இங்கே வந்திருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பு வந்து இந்த கடலுக்குள்ளே இருக்கிற சிவன் உருவ வழிபாட்டுடன் கூடிய ஒரு சிவன். முடிஞ்சால் படம் முடித்து காமிக்கிறோம். அதுக்குள்ளார விட மாட்டாங்க. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில், அதாவது சாமிக்கு அருகாமையில் வந்திருக்கிறோம். முருடேஸ்வர் கோயிலில் இந்த சாமி, அதாவது இந்த சாமி வந்து லிங்க வடிவம் இல்லாமல் உருவ வழிபாடோட ஒரு சாமியை நம்ம உங்களுக்கு காமிக்க முடியல. இருந்தாலும் ஏதோ முயற்சி பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அது உங்களுக்கு வந்துன்னா அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. இப்போ அதே தொடர்ந்து அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற விநாயகர் கோயில். இது விநாயகர் கோயில். விநாயகர் எல்லா இடத்துலையும் இருக்கார். தமிழ்நாட்டில் இருக்கார், ஆந்திராவில் இருக்கார், கர்நாடகாவில் இருக்கார், மகாராஷ்டிராவில் இருக்காருன்னா எல்லா இடத்துலையும் விநாயகர் இருக்கார். அந்த மாதிரி இங்கே முருடேஸ்வர் கூட அவருடைய மகன் விநாயகரும் இருக்கார். அந்த கோயில் தான் இது. வாங்க போகலாம். இந்த கோயில்லையும் கூட தங்கத்தேர் வச்சுருக்காங்க. இந்த சிவன் வந்து தங்கத்தேரில் உலா வர்றதுக்கான ஒரு தங்கத்தேர் கூட இங்கே இருக்குது.
அதை இப்போ நான் உங்களுக்காக இது ஆஞ்சநேயாங்கிறது உங்களுக்கு தெரியும், அனுமார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஞ்சநேயர் கோயில். அதை தொடர்ந்து சுப்பிரமணியா வள்ளி தெய்வானியோட காட்சி தரும் சுப்பிரமணியன். இது அந்த தங்கத்தேர். இங்கேயும் தங்கத்தேர் இருக்குது, இந்த கோயிலையும் தங்கத்தேர் இருக்குது. அந்த தங்கத்தேரை இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறோம். தங்கத்தேரை பார்த்தீங்களா? தங்கத்தேரையோட தரிசனம் கிடச்சிது அவங்களுக்கு. நான் இன்றைக்கி விழா இல்லை, நேற்றே முடிச்சிட்டாங்க. இல்லாட்டி அதை மறுபடியும் அந்த தங்கத்தேரோட இப்படி வாங்க. இந்த தாய்மார்களுக்காக ஒரு சிறப்பான வசதி ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையும் சொல்லணும், பிரஸ்ட் ஃபீடிங். தாய்மார்களுக்கு சின்ன குழந்தைகளோடு வரவங்க தாய்ப்பால் கொடுப்பதற்கான பிரஸ்ட் ஃபீடிங்க்கான ஒரு ரூமை ரெடி. பார்வதி தேவி, அதாவது சிவன் அங்கே இருக்கார், பையங்க 2 பேர் பின்னாடி அந்த பக்கம் இருக்காங்க. இது பார்வதி தேவி. வாங்க எடுங்க போடுங்க. பார்வதி தேவி நவகிரக தரிசனம். இங்கே பாருங்கள், இந்த சிலையை வடிவடிச்சிருக்காங்க. விஷ்ணு, சிவன், பத்திரகாளி மற்றும் விநாயகர். விஷ்ணு, சிவன், பத்திரகாளி, விநாயகர். தத்ரூபமாக இருக்கல்ல. அப்படியே நம்ம கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாலும் அதே நிற்பார், அவர் சிவன் நிற்பார். அவ்வளோ உயரத்தில் இருக்கும், எங்கேருந்து பார்த்தாலும் மறக்காது. இப்போ நவகிரகம் போகிறோம். நவகிரக தரிசனம் வாங்க, அப்படியே வந்துடுங்க. நவகிரக தரிசனம் அப்படியே பார்த்துங்க, இப்படியே வந்துடுங்க. நவகிரக தரிசனம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன். இங்கே இன்னொரு வித்தியாசமான ஒன்று இருக்குது. எல்லாம் வீட்டுக்குள்ளார துளசி செடி வளர்த்துவாங்க. அது எதுக்குன்னு தெரியாது. பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்காருன்னு பாருங்கள். இந்த கோயிலுக்குள்ளார இருந்தோம். எப்படியோ கோயிலுக்குள்ளார இருந்து அந்த சாமியை உங்களுக்கு காமிக்க முடியலன்னா, கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 135 அடி உயரத்தில் இருக்கிற சிவனை நீங்கள் இப்போ முழுசாக பார்த்துட்ருக்கீங்க. இந்த துளசி மடம், அதை பற்றி சொல்லிடணும். பிரம்மாண்டமாக இருக்கிறதா கவிக்குயில்? நீங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கலையா? எதிர்பார்க்கவே இல்லையா? கண்டிப்பாக அருமையாக இருக்குது. இந்த கோயில், இந்த கோபுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக சிவனுடைய சிலை தத்துவமாக இருக்கிறதுண்ணா. வாங்க அந்த துளசி மடம். துளசி மாடம் அப்படிங்கிறது எதுக்குன்னா, வீடுக்குள்ளார வச்சிங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகுங்கிறதுக்காக தான் இந்த துளசி மாடம் எல்லா வீட்லேயும் பின்னாடி வச்சுருப்பாங்க. இதை மேக்சிமம் எல்லா பிராமின் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு துளசி மட செடி வச்சு அதை டெய்லி பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு துளசி. நன்றி. இதற்கு மேல் நான் பயணம் செய்வது அந்த கோபுர தரிசனத்திற்காக. அங்கே போய் உங்களிடம் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லோரும் உட்காந்துருக்காங்க நண்பர்கள். மணி வணக்கம். வணக்கம் மணி. வந்து பார்த்திங்கன்னா இந்த அற்புதமான ஒரு கோயிலை வந்து நம்ம வந்து உள்ளே நுழைவது அப்படிங்கிறது சாத்தியமானு சொல்லி பார்த்தா வெளியே வந்து பார்க்கும்போது, ஆனால் அழகாக இருந்துச்சு இந்த கோயில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மன அமைதியாக இருக்குது. உள்ளே போயிட்டு அந்த சாமி பக்கத்தில் போகும்போது ஒரு வைப்ரேஷன், நம்மளுக்கு தெரியாத ஒரு வைப்ரேஷன் நம்ம இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தினேசன் அன்னைக்கு இந்த உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறேன். எப்படின்னா இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த கோவில் வந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. எந்த குறையும் வச்சது